வணக்கங்கன்னு தஞ்சாவூர் மண்ணு செம்ம சூப்பரான சிம்பிளான சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், எக் தம் பிரியாணி. ஆமாங்க, எக்கில் பிரியாணி பண்ண போகிறோம். ஆமாம், சிக்கன் தம் பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி, நாட்டுக்கோழி, வாத்து, முயல் எல்லாத்துலேயும் தம் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்க. எக்கில் தம் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? நல்ல குக்கர் சூடானதுக்கப்புறம் சுத்தமான பசி நெய் தான் நம்ம எடுத்துருக்கோம். பசு நெய், அதோட கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய். பசு நெய் தேங்காய் எண்ணெயில் தான் இந்த எக் தம் பிரியாணி செய்ய போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா நெய்யும் தேங்காய் எண்ணெய் பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், லவங்கம், கொஞ்சோண்டு கிராம்பு, சீரகம் இல்லைங்க, சோம்பு போட்டு நல்லா பொரிய விடணும். அந்த தேங்காய் எண்ணெய், அந்த நெய்யோட ஸ்மெல்லு அப்படியே சுவாசிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தில் பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும். பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 3 வெங்காயம் நல்லா சாப் பண்ணாமல் 4 நறுக்கி போட்டு நல்லா வதங்கணுங்க. அந்த வெங்காயம் வதங்க அந்த வெங்காய ஸ்மெல்லு, அந்த நெய், அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லோடு வெளியில் வரும்போது செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கி எடுக்கணும். அதே மாதிரி சொல்கிறேன், நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாட போகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். ஆமாம், இது ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக பண்ணால் வாய்வு, முட்டை வாய்வு, மஞ்சக்கரு வாய்வு சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது. பூண்டு ரெகுலராக எடுத்துக்குவோம். இஞ்சி இது மாதிரி ஒரு தம்மில் வைக்கும்போது நெய் வேறு போட்டிருக்கோம். அதனால் வாய் பிடிச்சிருக்க கூடாதே அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அதில் 2 பச்சை மிளகாய் கிள்ளியை முன்னாடி போட்டு அப்புறம் புதினா தலையை நறுக்காமல் ஒவ்வொன்றா பிடுங்கி, எப்படி ஒவ்வொரு இலையாக பிடுங்கி அதில் போட்டிருக்கு. புதினாவும் கொத்தமல்லி நறுக்கலை. ஏன்னா நறுக்குன்னா அந்த தண்டு வாயில் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாடை போனதுக்கப்புறம் தக்காளி, 2 தக்காளி, இல்லாட்டி பெரிய தக்காளி இருந்தால் 1.5 தக்காளி போதுங்க. அதையும் போட்டு நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உப்பு நம்ம யூஸ் பண்ணுறது, சமையலுக்கு யூஸ் பண்ணுறது சுத்தமான இந்துப்பு தான். நம்ம ஒரு 3-4 மாதங்களாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாங்க, இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இந்த இந்துப்பு யூஸ் பண்ணுறதுனால. அப்படியே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க அப்படியே அந்த தக்காளியில் இருக்க சாறு, வெங்காயத்தில் இருக்க சாரெல்லாம் கீழே இறங்கி செம்ம சூப்பராக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி கலந்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை இருத்து வச்சுட்டு அரிசி அதில் கொட்டணும். எப்படி அப்படியே நெய் பிரிஞ்சு வருதுன்னு மட்டும் பாருங்கள். சூப்பராக பிரிஞ்சு வருது. நம்ம வீட்டில் அரைச்ச வரமிளகா தூள், இதுதான் பிரியாணி மசாலா, சீக்ரெட் மசாலா. என் பொண்டாட்டி வச்சுருக்க பிரியாணி மசாலா. இது கொஞ்சோண்டு கரம் மசாலா எல்லாமே போட்டு நல்லா கிண்டி எடுத்தணும். நம்ம இன்றைக்கி போட்டிருக்க அளவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. ஆனால் 5 முட்டை இருக்கும். 4 பேர் சாப்பிட்ற மாதிரி முட்டையை ஒரு 9 நிமிஷம் to 12 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துகிட்டு ஓட்டை உரித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கீரி அதில் என்ன பண்ணணுங்கிறத பின்னாடியே என் பொண்டாட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே தெரிஞ்சு வீட்டில் இந்த வீடியோ பார்த்து அப்படியே பண்ணணுங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்படியே அரிசி கலந்த தண்ணி இல்லைங்க இன்றைக்கி, கீழே ஊற்றிட்டா. அதனால் நம்ம வந்து குடிக்கிற தண்ணியை ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. 1 டம்ளர் ஊற்றியாச்சு. அடுத்து இன்னொரு சொம்பு ஊற்றியாச்சு. 1.5, அதாவது டம்ளர் அளவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் தண்ணி. நம்ம எடுத்துகிட்டு 1.5 டம்ளர் அரிசி இது பண்ணியாச்சு. அடுத்து சுத்தமான கடலை எண்ணெய் இல்லைங்க, சுத்தமான தேங்காய் எண்ணெய். என்னடா இந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, நம்ம செக்கில் ஆட்டினா அப்படி தான் இருக்கும். அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த வேக வச்சு உரித்து வச்சுருந்த இந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை 4 கோடுங்க. அதோட லைட்டாக கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டிருக்கா. கொஞ்சம் காரசாரமாக இருக்கட்டும் மாமா அப்படின்னா. ஓகே, அதுலேயும் மிளகாத்தூள் போட்டிருக்கா, இதுலேயும் மிளகாத்தூள் போடுறேன். எனக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. அப்படியே முட்டையை அப்படி தாங்க லைட்டாக அப்படியே போட்டு அதுலேருந்து அப்படியே இங்கிட்டு ஒரு உருட்டு அங்கிட்டு ஒரு உருட்டு அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கணும். கோழி குண்டை இதில் நம்ம சின்ன குழந்தையில் விளாடுவோம் பார்த்தீங்களா, ஒரு டப்பாக்குள்ளே போட்டு டன்னு ஆட்டிக்கிட்டு அதே மாதிரி உருட்டிட்டு இருக்கணும். இல்லாட்டி முட்டை பிடிச்சிருன்னா ஓகேம்மா நீ எது சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்பத்துக்குள்ளே அப்படியே நம்ம பிரியாணிக்கு வச்சுருந்த தண்ணி எப்படி கொதிக்குது பாருங்கள். அப்பா தலபுள்ள தங்குன்னு கொதிக்குது. நம்ம ஊற வச்சுருந்த அந்த 24 கேரட் அரிசியை அப்படியே உள்ளே கொட்டியாச்சுங்க. உள்ளே கொட்டின கையோடு அந்த முட்டையும் நம்ம ஒரு கிண்டி விட்டு இந்த முட்டையும் உள்ளே கொட்டிடணும். இது வந்து 9 நிமிஷம்தான், 9 to 12 நிமிஷம் தான் வேக வச்சு எடுத்துருக்குற முட்டையை. ஆமாம்,
இது வந்து குழஞ்சி உள்ளே உடஞ்செல்லாம் ஊற்றிடாது, நீங்கள் பயப்படவே தேவையில்ல. சூப்பராக இருக்கும் பிரியாணி. முட்டை தம் பிரியாணி செஞ்சு பாருங்கள். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அப்படியே இப்பாலக்க ஒரு கிண்டு அப்பாலக்க ஒரு கிண்டிட்டு அப்படியே குக்கர் மூடி எடுத்து மூடிட வேண்டியதான். கரெக்டாக ஒரு 2 to 3 விசில் தாங்க. அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே குக்கர் விசிலை லைட்டாக தூக்கிட்டு அப்படியே தம் வச்சு உடைக்கும் போது பாருங்கள் முட்டை எப்படி அப்படியே மேலே மிதக்குது பாருங்கள். ஐயோ, முட்டை தம் பிரியாணி செம்ம சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அசந்து போயிடுவாங்க. இந்த பிரியாணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. ஆஹான்னா என்ன அர்த்தம்? அப்படியே இந்த தம் உடைச்ச பிரியாணி பிளேட்டில் வச்சு என் பொண்டாட்டி என் கையில் கொண்டு வந்து கொடுக்கும்போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. செம்ம சூப்பரான கலருங்க பாருங்கள். ரைஸ் எப்படி தனித்தனியாக பிரிச்சு நிற்கிது பாருங்கள். அப்படியே ஒரு முட்டையோடு அந்த பிரியாணி எடுத்து ஒரு பைட் வைக்கும்போது சொர்க்கலோகத்துக்கே போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.